அவர் வந்து இசைஞானி தான், ஆனால் பணத்து மேலே ஆசை உள்ளவர் தான். அதில் என்ன தப்பு? சரிங்க சார். இப்போ இவருக்கு வந்து பாராட்டு விழா சமீபத்தில் நடத்தினாங்க சார். ஆமாம். அதில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். என்னன்னா வந்து இவர் எத்தனையோ டேரக்டர்ஸ்க்கு ப்ரொடியூசர் உருவாக்கி விட்டுருக்காரு. நிறைய பேருக்கு வந்து ஒரு இசையமைப்பாளர் என்ன உதவி பண்ணணுமோ அது பண்ணியிருக்காரு. புதுசா ஒரு இசையமைப்பாளர் வந்த பிறகு இவரை மறந்துட்டாங்க, அப்படி விட்டுட்டுலாம் போயிட்டாங்க. ஆனா அப்பவும் இவர் வந்து விடல, அந்த ஒரு விஷயத்தை விடாம அங்கிருந்தும் ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொன்னாருங்க சார். யார் அதை மீன் பண்ணி சொல்றாருங்க சார்? ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்தையே சொல்றாரு. ஏஆர் ரஹ்மான் வந்த பிறகு இளையராஜாவை கூப்பிட்டாரா ரஜினிகாந்த்? இல்லை, ரஜினிகாந்த் கூப்பிடணும்னு நினச்சிருந்தா இளையராஜாவை தானே கூப்பிட்டுருப்பாங்க தயாரிப்பாளர்கள். அப்போ இளையராஜாவை கூப்பிடாம விட்டது யாரு? ரஜினிகாந்த் தானே. இதையும் ஏன் ஓப்பனாக பேச மாட்டாங்க? ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடிக்கிறார், இன்னைக்கு 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. ரஜினிகாந்துடைய அனுமதி இல்லாமல் இல்லை ஆதரவு இல்லாமல் அந்த படத்தில் யாராவது நடிக்க முடியுமா? நான் இளையராஜா இசையமைப்பில் தான் நடிப்பேன்